ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். லாஸ்ட் வீடியோவில் Realme 8 கூட Realme Nazo 30 கம்பேர் பண்ணி கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ யாரெல்லாம் இன்னும் செக் பண்ணலையோ மேலே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் அந்த Realme 8 கூடவே 5G வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய Realme 8s 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த Realme 8s 5Gல என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி Realme கிட்ட இருந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய Realme 8 5G கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க Realme 8 5G vs Realme 8s 5G உடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Realme 8s 5Gல ப்ளூ அண்ட் பர்பிள் அப்படின்ற கலர் வேரியன்ட், Realme 8 5Gல ப்ளூ பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது Realme 8s 5Gல 8.8 mm திக்னஸோட 191 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் Realme 8 5G 185 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.5 mm திக்னஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டிசைன் பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அவுட்லுக் எந்த லுக் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் சைட் மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே இந்த Realme 8 5G ஆகட்டும் இல்லை Realme 8s 5G ஆகட்டும், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்பிளேல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேவும் ஒன்று தான். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது இங்கே Realme 8s 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme 8 5Gல நமக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே Realme 8s 5Gல அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Mediatek ப்ராசஸர் தான், 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே Realme 8s 5G இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek Dimensity 810 அப்படின்ற ஒரு புது சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme 8 5Gல இங்கே Mediatek Dimensity 700 அப்படின்ற கொஞ்சம் பழைய சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா Dimensity 810 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட், Cortex A76க்கான கோரோட 2.4 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. ARM Mali G57 MC2 அப்படின்ற GPU அரௌண்ட் 3,90,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Realme 8s 5Gல இருக்கக்கூடிய Mediatek Dimensity 810 சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அதுவே Realme 8 5Gல பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே Dimensity 700க்கான சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் 7 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட சிப்செட். இதுலயுமே Cortex A76க்கான கோர் தான், பட் 2.2 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக GPUலாம் Dimensity 810ல கொடுத்த மாதிரி ARM Mali G57க்கான GPU தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 2,95,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Dimensity 700 சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் Dimensity 700 கம்பேர் பண்ணும்போது Dimensity 810ல தான் நமக்கு இங்கே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ அதனால Dimensity 810 தான் கிளியரான வினர். Realme 8 5Gயை விட இந்த Realme 8s 5Gல கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய 5G பேண்ட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மொத்தம் 5 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இல்லை. நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா செல்ஃபி கேமராவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.1க்கான அபேச்சர் வேல்யூட தான் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த கேமராவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சார்னு பார்க்கும்போதுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சாம்சங் உடைய சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்சார் சைஸ் 1/3.1 இன்ச்சஸ்க்கான சென்சார் தான். அண்ட் பிக்சலுடைய சைஸுமே 1.0 மைக்ரானுக்கான பிக்சல் சைஸோட 5Pக்கான லென்ஸ், 25.6 mmக்கான ஃபோக்கல் லென்த்தோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவிலையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமராவில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே டிக்டோவா ஒரே கேமராவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராவிலையுமே நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே போர்ட்ரேட் மோட், பேனோரமா, AI பியூட்டி, HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், பொக்கே எஃபெக்ட், நைட் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
அப்படியே ரியர் சைட் கேமராக்கு போனோம்னா இங்க இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கக்கூடிய Realme 8s 5G இந்த ஸ்மார்ட் போன்ல 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுவே Realme 8 5G ல 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. மத்தபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் எந்த வித்தியாசமும் இல்ல. ரெண்டு ஸ்மார்ட் போனுமே f1.8 கான அப்பச்சர் வேல்யூட தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் சென்சார் சைஸ்னு பார்க்கும்போது 1/2 இன்ச்சஸ் கான சென்சார் சைஸ் தான், 0.7 மைக்ரானுக்கான பிக்சல் சைஸ், 6p கான லென்ஸோட 25.2 mm கான ஃபோக்கல் லென்த்தோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் கேமரா சென்சாருமே யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த கேமரா சென்சார் என்ன சென்சார்னு பார்க்கும்போது இங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்த Realme 8 5G இந்த ஸ்மார்ட் போன்ல சாம்சங் உடைய சென்சார் தான் இந்த 48 மெகா பிக்சலுக்கான சென்சாரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த Realme 8s 5G ல அந்த சென்சாரை சேஞ்ச் பண்ணிட்டு Omnivision உடைய ஒரு சென்சார் 64 மெகா பிக்சலுக்கான Omnivision சென்சாரை இந்த Realme 8s 5G ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இந்த சென்சார்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ரெண்டு சென்சாருடைய சைஸும் சேம் தான், பிக்சலுடைய சைஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. பட் ஆனா இங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த சென்சார் மட்டும் டிஃபர் ஆகுது. சோ Omnivision சென்சார் சாம்சங்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த வகையில் இங்கே 64 மெகா பிக்சலுக்கான கேமரா Realme 8s 5G ல இருந்தாலும் கேமரா குவாலிட்டியில் நான் எதிர்பார்க்கிறது Realme 8 5G ல எந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி இருக்கோ அதே அளவுக்கு இல்லைனா அதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது Realme 8s 5G ல என்னதான் 64 மெகா பிக்சலுக்கான கேமராலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இமேஜ் குவாலிட்டியில் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. மற்றபடி இந்த ரெண்டு கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே சிமிலரான மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ப்ரோ மோட், ஏசின் ரெகக்னைசேஷன், நைட் ஸ்கேப் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் பார்க்கும்போது 1080 பிக்சல் 30 fps கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய இந்த ரியர் சைட் கேமராவிலுமே நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. Android 11 Realme UI வெர்ஷன் 2.0 கான OS ஓட தான் ரன் ஆகுது. அண்ட் Bluetooth வெர்ஷன் 5.1 Wi-Fi 5 கான சப்போர்ட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்கே Realme 8s 5G இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனில் மொத்தம் ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட் 6 + 128GB கான வேரியன்ட் 18,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8 + 128GB கான வேரியன்ட் 20,000 அப்படின்ற பிரைசிங்கும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme 8 5G இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்தோம்னா இங்கே மொத்தம் மூணு வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. பேஸ் வேரியன்ட் 4 + 64GB கான வேரியன்ட் 15,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும், 4 + 128GB கான வேரியன்ட் 16,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும், 8 + 128GB கான வேரியன்ட் 18,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் இங்க Realme 8 5G ஸ்மார்ட் போன்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க 6GB கான வேரியன்ட் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா Realme 8 5G இந்த ஸ்மார்ட் போன்ல 6GB கான RAM வேரியன்ட் கிடையாது. பட் ஆனா இந்த Realme 8 5G ல கொடுத்திருக்கக்கூடிய இதே ஸ்பெக்கோட Realme Narzo 30 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல தான் அந்த 6GB கான RAM வேரியன்ட் இருக்கு. சோ அதையுமே இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 + 128GB கான வேரியன்ட் 17,000 அப்படின்ற பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மத்தபடி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 1000 ரூபீஸ், அந்த 6 + 128GB கான வேரியன்ட்ல 1000 ரூபீஸ் பிரைசிங் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கு. அந்த 1000 ரூபீஸ் பிரைசிங் டிஃபரன்ஸ்க்கு இங்க Realme 8s 5G ல என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். Realme 8 5G ல நமக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்திருக்காங்க. பட் அதை இங்க அப்கிரேட் பண்ணி 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸரும் Realme 8 5G ல இருக்கக்கூடிய Dimensity 700 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய Dimensity 810 அப்படின்ற ஒரு புது சிப்செட்டை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்க Realme 8s 5G ல என்னதான் 64 மெகா பிக்சலுக்கான ரியர் சைட் கேமரா நமக்கு கொடுத்திருந்தாலும் அதுல இமேஜ் குவாலிட்டியில பெரிய லெவல்ல வித்தியாசம் இருக்காது. சோ அதனால இதை நான் இங்க கன்சிடர் பண்ணிக்கல. மத்தபடி இங்க Realme 8 5G ல இருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ப்ராசஸரை அப்கிரேட் பண்ணி ஒரு 1000 ரூபீஸ் ஹையர் பிரைசிங்க்கு இந்த Realme 8s 5G ஸ்மார்ட் போனை இப்ப செட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா Realme 8 5G கம்பேர் பண்ணும்போது இந்த Realme 8s 5G கொஞ்சம் பெட்டரான ஒரு ஓகேவான ஸ்மார்ட் போனா தான் இருக்கு. மத்தபடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த Realme 8s 5G இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெக் எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் பெட்டரான ஸ்பெக்கோட கொடுத்திருக்கலாம், இல்ல பிரைஸை கம்மி பண்ணி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து சொல்லுங்க. மத்தபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.